போரூரை அடுத்த மதனந்தபுரத்தை சேர்ந்த 7 வயது சிறுமி ஹாசினியை வன்கொடுமை செய்து தஷ்வந்த் என்ற இளைஞர் எரித்து கொலை செய்தார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞர் தஷ்வந்திற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி மதனந்தபுரம் பகுதியை சேர்ந்த பெண்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், போரூர் மதனந்தபுரம் பகுதி பெண்கள் நடத்தி வரும் போராட்டம் குறித்து தகவல்களை பதிவு செய்யலாம். அனிதா, போரூர் அடுத்த மதனந்தபுரத்தை சேர்ந்த 7 வயது சிறுமி ஹாசினி என்பவரை கடந்த 5ஆம் தேதி அவரது குடியிருப்பிலேயே வன்கொடுமை செய்து எரித்து கொன்ற நபரான தஷ்வந்துக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை அளிக்க வேண்டும். தற்பொழுது காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவரை எளிதில் ஜாமீனில் விடக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் பெண்களும் நூற்றுக்கணக்கானோர் இங்கு சாலையில் அமர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி வருவதை நம்மால் இங்கே காண முடிகிறது. தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் போராட்டம் நடத்தக்கூடியவர்களிடமே பேச்சுவார்த்தை நடத்தி வரும் காட்சியை நம்மால் இங்கே காண முடிகிறது. தற்பொழுது நாம் காவல்துறையினர் பொதுமக்களிடையே பேசி வரும் அந்த காட்சியை பார்க்கலாம். காவல்துறை உதவி ஆணையர் திரு கண்ணன் அவர்கள் போராட்டம் நடத்தி வரும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் காட்சியை நாம் இங்கு பார்க்கலாம். அதனிடையே தற்பொழுது ஒரு பெண்மணி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். மேடம், இந்த போராட்டம் எதுக்காக பண்றீங்க? உங்களுடைய கோரிக்கை என்ன? அதாவது ஒரு குழந்தைய இவ்வளோ பண்ணிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டோம், பரவாயில்ல, ஆனால் அதோடு அது நின்றுமோன்ற எங்களுக்கு கவலை தான். இது ஒரு குழந்தைக்கும் நடந்துருமோ? எனக்கு 2 குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய நான் ஒரு கார் பார்க்கிங், என் வீட்டில் இருக்க கார் பார்க்கிங்கில் விளையாண்டா கூட நான் ஒரு கண்காணிப்பு கேமரா வச்சு நான் பார்த்து இப்படியே தான் அப்படி ஒரு சுதந்திரம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு குழந்தைய விளையாடுறதுக்கு கூட இல்லாமல் போயிடுச்சு. தெருவில் இறங்கி விளையாண்டோம் நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்க. இப்போ அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இல்லை. யாரையும் நம்பக்கூடாது. இப்போ நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்னு தெரியல. ஒரு குழந்தைய சின்ன வயசுல யார்கிட்டையும் போகக்கூடாது, யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. உனக்கு ஒரு பிரச்சனைனா அம்மா கிட்ட சொல்லணும், ரைட்? அப்போ யார்கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண போறோம்? நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை என்னமோ பண்ணிடுவாங்க. கண்டிப்பாமா, கொஞ்சம் இருங்க. அனிதா, தற்பொழுது காவல்துறை அதிகாரி உதவி ஆணையர் திரு கண்ணன் நம்மிடையே இருக்கிற அவரிடமே கேட்போம். சார், அந்த குற்றம் சாட்டப்பட்ட தஷ்வந்த் என்பவர் கைது செஞ்சிருக்கிறார், ரிமாண்ட் பண்ணிட்டீங்களா? என்ன செக்ஷன்ல போட்டிருக்கீங்க சார்? அந்த கீழ்த்தரமான கொடிய குற்றவாளியை அவன் வாழ்வதற்கே, இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கே சரியில்லை என்பதற்காக அவனுக்கு உயர்தரமான ஒரு சட்டத்தில், இந்தியன் பீனல் கோடு ஐபிசி செக்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான சட்டத்தில் 302 ஐபிசி மற்றும் அது மட்டும் இல்லாமல் 4 and 8 போக்சோ ஆக்ட், சிறுமியை பாலியல் பலாத்காரத்தை எதிர்பண்ணக்கூடிய தற்காலிகமாக மிக கொடுமையான சட்டம். அந்த சட்டத்தை பண்ண பிறகு தான் சிறுமிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுக்காக தமிழக அரசு, நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்படுத்திய இந்த சட்டம் போக்சோ ஆக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டில் நான் கொடுமையான சட்டம், அதாவது பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்ததற்காக 4 மற்றும் 8 போக்சோ ஆக்ட் பிறகவும் அந்த தடயத்தை மறைப்பதற்காக அவர் செய்த சதி செயலையோ கொலை செயலையோ மறைப்பதற்காக அந்த குழந்தையை தீயிட்டு கொளுத்தியதற்காக அதற்கு ஒரு செக்ஷன் 211 ஐபிசி பிரகாரம் 4 செக்ஷனில் அவன் முன்னாடி வழக்கு பதிவு செய்து அந்த கீழ்மகனான அந்த அயோக்கிய நாயை திருட்டுப்பல அவங்கள நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து அவனுக்கு இப்பொழுது புழல் சிறையில் அடைத்துள்ளோம். ஏன் அதே சொல்ற அவனுக்கு இல்லைங்க, அமைதியா இருங்க. அதே சொல்றேன். ஏமா இது நம்ம அமைதியா இருங்க சொல்றேன், கேளுங்க. நான் உங்களுக்காக தான் சொல்றேன். மணிகண்டன், இப்போ காவல்துறை அதிகாரி அந்த பெண்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். இதையடுத்து பெண்களின் மனநிலைமை இப்ப எப்படி இருக்கு, அதை பத்தி பதிவு செய்யலாம். நமது நாடு ஒரு சுதந்திர நாடு. நமது இந்திய தண்டனை சட்டத்தில் மிக உயர்ந்த சட்டமான தூக்கு தண்டனை கிடைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு அந்த சாகும் வரை தூக்கு தண்டனை ஒரு உயர்தரமான சட்டம் இருக்கு. உயர்தரமான தண்டனை சட்ட குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளி தஷ்வந்துக்கு அதிகபட்ச தண்டனையாக
தூக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை உதவி ஆணையர் கண்ணன் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த கோரிக்கையை பொதுமக்கள் தற்பொழுது கேட்டு தற்போது இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலை மறியலில் ஈடுபட்ட இந்த பொதுமக்களுக்கு காவல்துறை உதவி ஆணையர் கண்ணன் நேரிலேயே வந்து குற்றவாளிக்கு எது மாதிரியான தண்டனை வழங்கப்படும், என்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது, தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வெகு விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அந்த குற்றம் சாட்டப்பட்ட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தஷ்வந்த் என்ற இளைஞருக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வாங்கி தருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மணிகண்டன், இப்போ காவல்துறை ஆய்வாளர் வந்து அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இதை அடுத்து அங்க பகுதியில் போராட்டம் ஈடுபட்டிருக்க அந்த பெண்களின் மனநிலைமை எப்படி இருக்கு, அதை பத்தி பதிவு செய்யலாம். அதை தற்பொழுது நாம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அந்த பொதுமக்களிடமே கேட்போம். தற்பொழுது காவல்துறை அதிகாரியுடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று நாம் அவர்களிடமே கேட்போம். மேடம், நீங்க சொல்லுங்க, இப்ப காவல்துறை உயர் அதிகாரி உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எங்க மனநிலை வந்து நாங்க வந்து சட்டத்தை நம்பல சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. 7 வருஷத்துல வந்துருவாங்க, 10 வருஷத்துல வந்துருவாங்க அப்படின்றாங்க. வந்து அவனுங்க லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்க. குழந்தை திரும்பி வருமா சார்? அது எவ்வளவு துடிச்சு செத்து இருக்கும். அதனால அவனை எங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைக்க சொல்றேன். நாங்க இந்த சட்டத்தை நம்பல. நாங்க இது சட்டத்துக்கு மீறிய ஒரு செயலா இருக்கு. உங்களுக்கு வந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கையை காவல்துறை உயரதிகாரியை வந்து இந்த பிரிவுகள் கீழே வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இல்லம்மா, அது ஜாமீன்ல விரைவலாக பிரிவு போட்டிருக்கா சொல்லியிருக்கிறாரு. மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க காவல்துறை அதிகாரிகிட்ட? அவனை வந்து அணுவா உள்ள வச்சு சாவடிக்கணும் சார். அப்படியே அவன் உள்ள இருந்தாலும் அவனுக்கு எப்ப தண்டனை கிடைக்கணும், அதான் 2வது வந்துருவான். அதனால வந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. நாங்க ஜனங்க பாத்துக்கிறோம் சார். அவனை அந்த குழந்தை எவ்வளவு துடிச்சிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களும் பொண்ணை பெற்றவங்க தான். அவனை குழந்தை எங்கள்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. நாங்க சட்டத்துல நம்ம கிடையாது. நாங்க இன்னைக்கு கூட டிவில பாத்தீங்களா, காலையில 14 வயசு திரும்பிய பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. இது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இவனுக்கு ஒருத்தருக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொடுக்குற அடி எல்லாம் சுத்து வட்டாரத்தில் எல்லாத்துக்குமே தெளிவாகணும் சார். இந்த மாதிரி இதுல வந்து ஈடுபடக்கூடாது அவனுங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க, காவல்துறை அதிகாரி உங்ககிட்ட இவ்வளவு விளக்கமா வந்து விவரிச்சிருக்கிறாரு, என்ன தண்டனை வழங்க போதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இப்போ? ஆனால் சாருக்கு வந்து சொன்னது எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. சார் சொன்னார் தூக்கு தண்டனை போடுறான், அவனுக்கு வந்து இது பின்னிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமான்றாரு. ஐயா சொல்கிறதுக்கோசரம் நான் கொஞ்சம் திருப்தி பண்ண முடியும். ஆனால் மனசளவில் என்னால் இது பண்ண முடியாது. அவனை ஷூட்டிங் ஆர்டர் பண்ணணும், உடனே ஷூட்டிங் ஆர்டர் பண்ணணும். போராட்டத்தை கைவிடுறீங்களா? போராட்டத்தை கைவிட மாட்டேன் சார். போராட்டத்தை அவனை தண்டனை கிடைக்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன் சார். அவனை தூக்கில் போடுற வரைக்கும், சுடுற வரைக்கும் தண்டனை போட விட மாட்டேன். பொதுமக்களுடைய மனநிலை, காவல்துறை அதிகாரிகள் என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஓரளவுக்கு சமாதானமாக ஆகியுள்ள போது தெரிகிறது. இருந்தாலும் மனதளவில் அவர்கள் அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும், அதுவும் உடனே வழங்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சட்டத்திற்கு இதற்கு இடமில்லை என்றாலும் அவர்களுடைய மனதளவில் அவர்கள் நினைக்கும் இந்த கருத்து நம்மிடையே அவர்கள் பதிவு செய்து நம்மால் காண முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.